என்ன பாலாபிஷேகம் பண்ணி எடுத்து வந்தீங்களா? நாங்க பண்ணல சாமி. நாங்க வர வழியில இந்த சம்பவம் சரியா 10-12 மணிக்குள்ள நடந்திருக்குமா? ஆமா சாமி. ஏன் சாமி, ஏதாவது தப்பு நடந்துருச்சா? தப்பா? நீங்க பண்ணது என்ன ஒரு அற்புதமான காரியம் தெரியுமா? வளர்பிறை சந்திரன் ஏகாதசி திதியில அந்த அம்மனுக்கு உகந்த நேரத்துல நட்சத்திர நாள்ல குரு ஹோரையில பாலாபிஷேகம் நடந்திருக்கு. எல்லாம் அந்த அம்மனோட விளையாட்டு. அம்மனுக்கு நீங்க சரியான நேரத்துல பாலால குளிர வச்சு கொண்டிருக்கீங்க. அதுவும் அற்புதமான முகூர்த்த நேரம். அந்த ஆத்தா மனசு கொழுந்து நீ மனசார நினைச்சதையெல்லாம் நடத்தி வைப்பாமா. இனி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். எல்லாம் கைகூடி வரும். சாமி, அது எதேச்சியா நடந்துச்சு. அதுக்கு போய் நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவும் எதேர்ச்சியா நடக்காது. எல்லா செயலுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப நடந்ததும் அப்படித்தான். நீங்க மனமுருகி பாலாபிஷேகம் பண்ணணும்னு வேண்டியிருப்பீங்க. அதுக்கு பலனாதான் இந்த ஆத்தா உங்களுக்கு எதை நடத்தி வச்சிருக்கா. இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆத்தா, நான் நினைச்ச மாதிரியே பாலாபிஷேகம் நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியத்தை மட்டும் அமைச்சு கொடு, அது போதும். சரி, வா போலாம். மாமா, சாமி சொன்னதை கேட்டீங்களா? இங்க பாரு, அது ஆக்சிடென்ட்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது அப்படியே நமக்காக நடந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிட்டு இருக்காத. போங்க மாமா, உங்களுக்கு அதை ஏத்துக்கிற மனசு இல்ல. இத பாரு, அவர் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லா கோவில்ல உள்ள பூசாரிங்களும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான், நல்ல விதமா தான் பேசுவாங்க. நாம அதெல்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது. நீங்க நம்பலனா போங்க, நான் நம்புறேன். அந்த சித்தர் சொன்ன மாதிரி எப்படியோ பாலாபிஷேகம் நடந்துருச்சு. வாங்க மாமா போலாம். ஏய், கைய விடுறி. மாமா, நான் உங்க பொண்டாட்டி தானே? இது கோவில் டி, தள்ளி நட. அப்போ வீட்ல ஒண்ணா நடக்கலாமா? ஐயோ சாமி, கொஞ்சம் பேசாம வரியா? ஐயோ மாமா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ஏறு. சொல்டா. சாரி சித்தப்பா, நான் 2வது பிரைஸ் வாங்கினதை உங்ககிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நான் சொல்லலை. நான் நல்லா தான் சித்தப்பா விளையாண்டேன். கடைசியில் 2 பாயிண்ட் லீடில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ரைடர் டைம் அவுட் ஆயிடுச்சு. ஏய், தோத்ததுக்கு காரணம்லாம் வேணாம். அண்ணே விடுங்கண்ணே.
அவனையே திட்டிட்டு இருக்கீங்க? பின்னென்ன பாரு, முதல் பரிசு வாங்குவான்னு சொல்லி நம்பிதானே அனுப்புனா. அண்ணே சொல்றேன்ல, அவன் என்ன வேணும்னா பண்ணா. நம்ம கேட்ட நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குலதெய்வ சிலை எடுத்த உடனே ஒழுங்கா பாலாபிஷேகம் பண்ணிருக்கணும். பண்ணாம விட்டது நம்ம தப்பு தானே. இவன் ஒழுங்கா விளையாடாம போனதுக்கு பால் அபிஷேகத்தை ஒரு குறைய சொல்லாதீங்க தம்பி. அண்ணே விடுங்க அண்ணே, அவனே வருத்தத்துல இருக்கான். சும்மா அதையே சொல்லி சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் குமரா வாடா. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. மா விடுமா, அண்ணன் பாவம்ல. ஏய் போடி, உன் வேலையை பாரு. இது எல்லாத்துக்கும் அந்த ராசாத்தி தான் காரணம். எல்லாருக்கும் அவன் கப்பு வாங்கலையேங்கிற வருத்தம். எனக்கு ராசாத்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக பண்ண வேண்டிய பாலாபிஷேகம் நடக்கலையேங்கிற வருத்தம். கண்மணி, உன் புருஷன் கபடியில ஜெயிக்கலையேன்னு கோவமா இருக்கியா? இவெல்லாம் நம்மள சொல்லி கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிட்டோம். நம்ம கிட்டயே பேசாம இவ்ளோ கோவமா போறா. குமரனை என்ன பாடுபடுத்துறாளோ. மாமா, என்ன மாமா போ. நீங்க வரல? ஏய் ஸ்டாண்ட் போட்டு வரேன்டி. ம். ஏய் மாமா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல போ. ஏய் மாமாவுக்கு பால் அபிஷேகம் நடந்துருச்சுன்னு கோவம் போல. அத்தை, இந்தாங்க அத்தை, பிரசாதம். இங்க பாரு, எனக்கு இந்த திருநீரு குங்குமம் எல்லாம் வேண்டாம், பேசாம போ. அத்தை, அத்தை சாமி பிரசாதம் இது. என்ன சாமி? நாம அந்த அம்மனை விழுந்து விழுந்து கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எதுவும் நமக்கு நல்லது நடக்காது. இனி நான் சாமியே கும்பிட போறதில்ல. அத்தை, ஏன் உங்களுக்கு சாமி மேல இவ்ளோ கோவம்? பின்ன நாம நினைச்சது ஏதாவது நடந்துச்சா ராசாத்தி? இப்ப என்ன அத்தை, இந்த வீட்ல பாலாபிஷேகம் நடக்கல, அதானே உங்க கோவத்துக்கு காரணம்? விடு ராசாத்தி. அத்தை, என்ன பாருங்க அத்தை. என்ன ராசாத்தி? நான் சொல்றது கேளுங்க அத்தை. இங்க பாரு, நீயும் ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தாத. ஐயோ அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நானும் மாமாவும் பைக்ல போயிட்டு இருந்தோமா, அப்போ ஐயோ, உண்மையா ராசாத்தி? பின்ன இல்லனா நான் ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்க போறேன்? இப்பதான் ராசாத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சாமி நம்மள கைவிடல. என் செல்லம். இங்க பாரு ராசாத்தி, ஆ? நீ மட்டும் எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடு. உனக்கு நான் பெருசா தங்கத்துல ஒட்டியானம் பண்ணி போடுறேன். அத்தை, அதென்ன பேரனோ பேத்தியோ? பேரனையும் பேத்தியையும் ஒன்னா பெத்து போடுறேன். இனி என் கபடி மேட்சுக்கு போகாம என் புருஷன் மேட்சுக்கு போய் தோத்துட்டு வந்ததை நினைச்சு சிரிக்கிறீங்களா? அவன் போனாலும் தோத்துட்டு தான் வந்திருப்பான். அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சா? இருங்க வரேன். இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவரும் நல்ல பிளேயர் தான். அவரும் நல்லாதான் விளையாடுவாரு.
உங்களுக்கு என் புருஷனை பார்த்தா அவ்வளோ இலக்காரமா போச்சா? கண்மணி, இப்ப எதுக்கு நீ வந்து கத்திட்டு இருக்க? நீங்க எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? என் புருஷன் தோத்தது நினைச்சு தானே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ கண்மணி, அது இல்ல. அது வந்து அத்தை ஒரு ஜோக் சொன்னாங்க, அதான் சிரிச்சிட்டு இருந்தோம். போய் சொல்லாத ராசாத்தி, நான் பார்த்தேன். அவங்க கஞ்சாட காட்டினாங்க. என் புருஷன் தோத்ததை சொல்லி தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. இருக்கு. அத்தை, நான் போய் பெரியத்த கிட்ட சொல்லிட்டு வரேன். அவங்க தான் பாலாபிஷேகம் நடக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ராசாத்தி, இதை யார்கிட்டயும் சொல்லாத. அத்தை, பெரியத்த கிட்ட மட்டும் சொல்றேன். இத நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நமக்கு தெரிஞ்சதோட இருக்கட்டும். ஏன் அத்தை? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. சொல்ல வேண்டாம்னு சொன்னா சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். சரிங்க அத்தை. சரி, எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். மாமா, ம்? கொஞ்சம் தள்ளுங்க. மாமா, ம்? வெளியே போறீங்களா? ஆமா, ஏன்? சும்மா கேட்டேன். ஏய் ஏய், என்னடி உனக்கு வியாதியா இது? சத்தம் போட்டா விக்கல் வருது. தெரியல மாமா. செத்துக்கிட்டு போயிடாத. தண்ணி எங்க? இந்தா தண்ணியை குடி. எவ்வளவு நாள் அடி உனக்கு இந்த பழக்கம்? ஆ? உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து தான் மாமா. சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாமா, வர லேட் ஆகுமா? தெரியல, ஏன்? இல்ல, வரும்போது எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரீங்களா? என்ன வேணும்? அல்வா வேணுமா இல்ல மல்லிப்பூ வேணுமா? சரி, நீ யோசிச்சு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லு. மாமா மாமா இருங்க மாமா. என்னடி? எனக்கு நீங்க பொம்மை வாங்கிட்டு வாங்க மாமா. என்ன பொம்மை? ஏதாவது. அதான் ஒரு குழந்தை பொம்மை வாங்கி கொடுத்துருக்கான்ல. இது கொடுத்தீங்க, இது விளையாட காரு பஸ், அப்புறம் இது சமைக்க புது கிச்சன் செட் எல்லாம் வேணும்ல. ஏய் லூசாடி நீ, லூசு லூசு, பைத்தியண்டி நீ. மாமா ப்ளீஸ் மாமா. ஏடி, அதுவே ஒரு பொம்மை, அது விளையாடுறதுக்கு உனக்கு இன்னொரு பொம்மை வேணுமா? ஏய், நீ சொன்னது சின்ன குழந்தை கூட நம்பாத. விட்டா சோறு ஊட்டி விளையாடுவ போல இருக்க. மாமா குட்டி பாப்பா மாமா, இத திட்டாதீங்க மாமா. ஏய், நான் அதை திட்டலடி, உன்னை தாண்டி திட்டினேன்.
இப்போ நீங்க பொம்மை வாங்கிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? மாமா இதுவும் விளையாடணும்ல மாமா. ஏய், நீ விளையாட்டு பொருள் கேட்டா வாங்கிட்டு வந்திருப்பேன்டி. ஆனா இது சமைக்க கிச்சன் செட்டப்லாம் கேட்ட பாரு, உன்னையெல்லாம். ஐயோ மாமா. விளையாட்டுல கூட திங்கிற விளையாட்டு தான் தெரியுமா உனக்கு? மாமா கண்ணு வைக்காதீங்க மாமா. இப்ப எனக்கு பொம்மை வேணும் மாமா. சரி பார்க்கலாம். பார்க்கலாம்னா? ஏய், வாங்கிட்டு வரேன்டி. என் உயிரை வாங்காத. உன்னோட பொம்மைக்கு நல்லா சோற போட்டு ஊட்டி விட்டு உன்ன மாதிரி நல்லா பெருசாக்கிட. ஐயோ சரியான லூசு. வாங்க சார், வாங்க. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. டேய், என்ன டே சொல்லு. கிளம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. நாங்க 2 பேரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ எங்களை விட்டுட்டு தனியா போய் சரக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு துணைக்கு இப்ப எங்களை கூப்பிட வந்திருக்க. டேய், என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் உங்களை விட்டு எவ்வளவு தனியா குடிச்சிருக்கேன். இது வேற. சரி, அப்ப எந்த கடைக்கு தான் போன சொல்ல. டேய், ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரேன்டா. ஃபேன்சி ஸ்டோரா? ஆமாண்டா. டேய், அந்த பக்கம் உனக்கு என்னடா வேலை? ஓ, கபடிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க போனியா என்ன? டேய் இல்லடா, வீட்ல ஒருத்தி இருக்காளே அவளாலதான். புரியலையே. டேய், உனக்கும் புரியலையா? எனக்கும் புரியல மாப்ள, நீயே சொல்லிடு. டேய், நான் கிளம்பும் போது எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்கன்னு ராசாத்தி ஒரே தொல்லை. சரி, எப்படி நம்ம சிலுக்கு பார் போயிட்டு வீட்டுக்கு போக 10-11 மணி ஆகும். ஆமா ஆமா. அப்ப கடை சாத்திட்டானா, அதான் ரீல் விட்றான். இப்பவே கடைக்கு போய் பொம்மையை வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். டேய், என்னடா 2 பேரும் ஒரு மாதிரி இழுக்குறீங்க? ஒண்ணு இல்லடா. இதுக்கு அவ அழுது அடம் பிடிச்சா, அதனாலதான் வாங்கிட்டு போறேன். அப்புறம் இதை வச்சு அவ மேல பாசம் இருக்கு, லவ் இருக்குன்னு சும்மா ஓத்து விட்டுறாதீங்க என்ன? ஏன்டா மாப்ள, அப்ப இது எதுக்கு வாங்கிட்டு போறோன்னு உனக்கு தெரியாது? டேய், நான் இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு குழந்தை பொம்மை வாங்கி கொடுத்தேன். அது விளையாடுறதுக்கு பொம்மை வேணுமா, அதான் சரின்னு இதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா மாப்ள, இவ்வளவு வெள்ள வந்து இருக்கடா நீ? டேய், என்னடா சொல்ற? பின்ன ஏண்டா, எந்த குழந்தை பொம்மையாவது ஒரு பொம்மை வேணும்னு அடம் பிடிக்குமா? டேய், அதை தாண்டா நானும் அவகிட்ட சொன்னேன், அவ கேட்கலடா. அப்ப அவ கேட்டது எதுக்கு? எதுக்கு? ஒரு வேளை ராசாத்தி விளையாடுறதுக்கா இருக்கும். இல்ல மாப்ள, பின்ன நீ கொடுத்த குழந்தை பொம்மை விளையாடுறதுக்கு இல்ல மாப்ள, நீ கொடுக்க போற குழந்தைக்கு விளையாடுறதுக்கு தான். 10 மாசம் கழிச்சு பிறக்க போற குழந்தைக்கு ராசாத்தி இப்பத்துல இருந்தே பொம்மைகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆஹா, டென்ஷன் ஆவறானே. ஓஹோ, இதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சது.
இதுக்குதான் அப்படி வளைஞ்சு குழஞ்சு கேட்டாளா அவ? இப்போதான் எனக்கு புரியுது. சூப்பர் மாப்பிள. மாப்பிள, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இப்போ பாருக்கு போக வேண்டாம், நேரா பஜாருக்கு போவோம். அங்க ஒரு சேட்டு பலவிதமான பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை எல்லாம் போட்டு பாதாம் பால் தருவாரு. அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா மாப்பிள நல்ல அருமையா இருக்கும். என்ன மாப்பிள சைலண்டா இருக்கிற? சரி, டைம் ஆச்சு மாப்பிள, போலாமா? டேய் டேய் என்னடா டேய், இவனுக்கு இதே பொழப்பா போச்சுடா. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு. இப்ப எங்க போற நீ? வீட்டுக்கு போய் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஏதாவது சொல்றானு பாரு. மாமா இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் வராம இருக்காரு. அப்ப அவர் கண்டிப்பா குடிச்சிட்டு தான் வருவாரு. சொன்னாலும் கேட்க மாட்டாரு.